மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். கிழக்கிழங்கையினுடைய பிரசித்தி பெற்ற பல ஆலயங்கள் இருந்தாலும் தாந்தாமலை ஸ்ரீமுருகன் ஆலயத்துக்கென்று சொல்லி மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய வருடாந்த உற்சவம் கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகிறது. எனவே அந்த கொடியேற்ற நிகழ்வுகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் உற்சவ கால பூசைகள் மதிய நேர பூசையாகவும் அதே போல இரவு நேர திருவிழாவாகவும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கிழக்கிழங்கையினுடைய பல பிரதேசங்களிலுமிருந்து பக்த அடியார்கள் நூற்றுக்கணக்காக ஒவ்வொரு நாளும் நடைபவனியாகவும் அதாவது பாத யாத்திரையாகவும் செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே போல வாகனங்களூடாக கூட சென்று முருகப்பெருமானை தரிசித்து விட்டு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்றைய நாளில் எங்களுக்கும் அந்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கொஞ்சம் மழை தூறலோடு இணைந்ததாக ஒரு காலநிலை, குளிர்மையான ஒரு காலநிலையா இருந்தது. நிறைய பேர் பாத யாத்திரையாக நடந்து வரக்கூடியவர்களுக்கு தாகம் போக்கக்கூடிய விதமாக பல தாக சார்ந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் கடந்து குளிர்ச்சியான ஒரு காலநிலையும் ஒரு வெயில் இல்லாத அந்த சூழலும் பாத யாத்திரையாக வந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல ஒரு மகிழ்வான பயணமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். எனவே இந்த ஆலயம் எங்கு அமைய பெற்றிருக்கிறது, இந்த ஆலயத்துக்கு என்ன வரலாற்று சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கிற போதும் இது கிழக்கிழங்கையினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய தென்மேற்கு பகுதியில தான் இந்த ஆலயம் இருக்குது. முருக வழிபாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு மலையும் காடும் சூழ்ந்த நிலையில பொதுவாக குறிஞ்சி நிலக்கடவுளாக அறியப்படக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஏற்ற விதமாகத்தான் இந்த இடம் அமைய பெற்றிருக்கிறது. வரலாற்று புகழ்மிக்க மலைக்கோவிலாக இது அறியப்படுகிறது. மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பட்டிப்பளை பிரிவிலே கொக்கட்டிச்சோலை கிராமத்திலிருந்து சுமார் 10 மைல் தொலைவில் தான் இந்த இடம் அமைய பெற்றிருக்கிறது. குறிப்பாக மட்டக்களப்பு நகர்ப்புறத்திலிருந்து வருபவர்களாக இருந்தால் கிட்டத்தட்ட 30-31 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். அதே போல அம்பாறை மாவட்டமும் இதனுடைய எல்லை பகுதியாக இருக்கிறது. எனவே அம்பாறை மாவட்டத்தினுடைய கல்முனை பகுதியிலிருந்து வரக்கூடியவர்களாக இருந்தால் கிட்டத்தட்ட 40-42 கிலோமீட்டர் அளவில் பயணம் செய்து வரக்கூடியதாக இருக்கும். நிறைய பாதைகள் இருக்கிறது, வித்தியாசமான பாதைகளினூடாக வரலாம். பொதுவாக கல்முனையிலிருந்து செல்லக்கூடியவர்கள் சவளக்கடையினூடாக மண்ணூர் வீதியினூடாக வெள்ளாவளியினூடாக போகலாம், அல்லது களுவாஞ்சிக்குடியினூடாக பட்டிருப்பு திரும்ப பழுகாமும் அப்படி அந்த எல்லையினூடாக செல்லலாம். அதே நேரத்தில் மட்டக்களப்பு இருந்து வரக்கூடியவர்கள் கொக்கட்டிச்சோலையினூடாக இந்த ஆலயத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும். தாந்தாமலை கொக்கட்டிச்சோலையில் அமைந்திருக்கக்கூடிய தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறதாலையும் இந்த கோவிலினுடைய அந்த வைப்பு திரவியம் அங்கு இருக்கிறதாலையும் இது பொக்கிஷ மலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் தாந்தோன்றீஸ்வரர் தாண்டவம் ஆடிய இடமாக இந்த மலைப்பகுதி இருக்கிறதால இதற்கு தாண்டவ மலை அப்படின்னு சொல்லி பெயர் வந்ததாகவும் இந்த தாண்டவ மலை தான் பிற்காலத்தில் மருவி தாந்தாமலை என்று சொல்லி அழைக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த பகுதி காடு நிறைந்ததாக வனப்போடு நிறைந்த ஒரு பகுதி. ஆனாலும் இந்த கோடை காலத்தில் பொதுவாக இந்த பகுதியில் அதிகமாக வறட்சி நிலவும், அதிகமாக புழுதியாக இருக்கும். அந்த பாதையால் சென்று வர முடியாது அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த முறை அதனை மாற்றக்கூடிய விதமாக முருகப்பெருமானுடைய அருளால் நேற்றைய நாளிலிருந்து மழை பதிவாகி இருக்கிறது. எனவே மழையின் காரணமாக புழுதி கிடையாது. அதிகமான பக்தர்கள் கொஞ்சம் நல்ல மனதோடு சென்று வந்திருக்கிறார்கள் இன்றைய நாளில். அதே போல மிக முக்கியமாக இந்த பாதைகள் திருத்த வேலைகள் கூட ஓரளவுக்கு நெருங்கி இருக்கிறது. எனவே காப்பட் வீதிகளாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்திற்கும் அந்த வீதிக்கும் இடையில் ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவில் தான் கொஞ்சம் மண்மேடாக இருக்கக்கூடிய மலைப்பகுதி இருக்கிறது. அதனூடாக காப்பட் வீதி அல்லது கொங்கிரீட் வீதி அமைப்பது சிரமம் என்பதனால் அந்த பகுதி அப்படியே இருக்கிறது. மற்றபடி வீதி புனரமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான விடயமாக இருக்கும். இந்த ஆலயத்திலே பூசை வழிபாடுகளில் மிக முக்கியமாக முருகப்பெருமான் கீழ்ப்பகுதியிலே அமர்ந்திருக்கிறார். வேலவனின் அண்ணனான கணபதி தான் மலை உச்சியிலே வீட்டிலிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். மலை பிள்ளையாருக்கு பூசை ஆராதனை நடைபெற்று அதன் பின்னர் முருகப்பெருமானுக்கான பூசை ஆராதனை தொடங்கும். எனவே இது இன்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் விடுமுறை நாள் அப்படின்றதால அதிகமான பக்தர்கள், குறிப்பாக தொழில் புரியக்கூடிய நிறைய குடும்பங்கள், நிறைய உறவுகள் இன்றைய நாளில் பாத யாத்திரையாகவும் அதே போல வாகனங்களூடாகவும் முருகப்பெருமானை தரிசித்து சென்றிருக்கிறார்கள். ஈழத்தினுடைய பிரசித்தி பெற்ற ஆலயமாக இருக்கக்கூடிய கதிர்காம கந்தனை நோக்கி தரிசிக்க செல்லக்கூடிய பக்தர்களுக்கு ஏழுமலையில் வீற்றிருக்கக்கூடிய கதிர்காம கந்தனை தரிசனம் கிடைக்காமல் வரக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். காரணம், அந்த ஏழுமலையும் ஏற முடியாத நிலை இருக்கும். எனவே அப்படியானவர்கள் சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மலையில் ஏறலாம். காரணம், இந்த மலை பெரிய மலை கிடையாது, சாதாரணமாக ஏறி செல்லக்கூடிய மலையாக இருக்கும். அதே போல இந்த மலை பிள்ளையார் ஆலயத்தினுடைய அந்த வேப்பமரம் அந்த முன்பகுதியிலே அதிகமான நேர்த்திக்கடன்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் ஏறி செல்கிற போது மலையினுடைய இடதுபுறத்திலே
மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான விநாயகர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விநாயகர் பெருமானை வழிபட்டு விட்டு மலைக்கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் செல்கிறார்கள். குறிப்பாக இந்த விநாயகர் பெருமானுடைய அந்த கீழ்ப்பகுதியில் பார்க்கிற போது அதிகமாக கற்கள் எடுத்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. விநாயகர் பெருமானுடைய கால், அவருடைய தொந்தி, இப்படி எல்லா இடத்திலும் கற்கள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது வேண்டுதலுக்காக வைக்கப்பட்ட கற்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் அந்த வேண்டுதலுக்காக வைக்கப்படக்கூடிய கற்களை நாங்கள் மீண்டும் எங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினால் இறக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது சிறிய கற்துண்டுகளை வைப்பது பரவாயில்லை. ஆனால் பெரிய பாரமான கற்களை வைத்து அந்த சிலையை உடையும் அளவுக்கு கூட வைப்பது அது பொருத்தமற்றதாக இருக்கும். எனவே இந்த இடம் ஒரு தூய்மையான இடமாக பேணப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் செல்கிற போது உங்களுடைய வேண்டுதல்கள், நேர்த்திக்கடன்கள் எதுவாக இருந்தாலும் அதனை ஒரு சிறிய கல்லாக தூக்கி வையுங்கள். இப்படி வைக்கிற போது அது எதிர்காலத்தில் பக்தர்களுடைய நேர்த்திக்கடன் வேண்டுதல்கள் வைக்க முடியாத ஒரு இடமாக மாறிவிடலாம். எனவே இந்த நிலையை கடந்து மலை உச்சியில் செல்கிற போது மலையிலிருந்து வெளியில் பார்க்கிற போது எங்களுடைய கண்ணு கட்டிய தூரம் எங்கும் பசுமையான மரங்கள் நிறைந்திருக்கும். இடையிடையே சின்ன சின்ன குன்றுகள், மலைகள், இடையிடையே குடிசை வீடுகள், நீர்நிலைகள், இப்படி என்று சொல்லி ஒரு அழகான ரம்மியமான இடமாக, குறிஞ்சி நில கடவுளாக, தமிழ் கடவுளாக இங்கு முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார் என்பதற்கு சான்றாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. எனவே மேலே இருந்து அழகை ரசித்துவிட்டு பூசை ஆராதனைகள் முடித்துவிட்டு கீழே இறங்கி வரலாம். பொதுவாக இந்த ஆலயத்துக்கு வருகிற பக்தர்கள் அவர்களுடைய நேர்த்திக்கடன் நிறைவேறினால் அந்த இடத்தில் முட்டை போடுவது வழக்கம். எனவே முட்டை போட்டு அழைத்து செல்லக்கூடிய சிறியவர்களை நிறைய பேரை காணக்கூடியதாக இருந்து முருகப்பெருமானுடைய தரிசனத்துக்காக செல்லக்கூடியவர்கள். எனவே அந்த மலையில் அவர்களால் ஏற முடியுமா, நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட இல்லை, நான் ஏறுவேன் என்று சொல்லி அழகான முறையில் முருகனுடைய உருவமாகவே அந்த குழந்தைகள் மலையில் ஏறி செல்லக்கூடிய காட்சிகளும் கண்ணை கவர்ந்தது. எனவே கீழ்ப்புறத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூசை ஆராதனைகள் நடைபெற்றது. மிக அழகாக அந்த பூசை ஆராதனைகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் இங்கு முற்பகுதியிலும் அதே நேரத்தில் உட்பகுதியிலும் வேல்கள் நிறைய வேண்டுதலாக வந்த, நேர்த்திக்கடனாக வந்த வேல்கள் இணைக்கப்பட்டு வேலாயுதம் பொருந்திய அந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அழகான ஒரு இடத்தில் அமையப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை பற்றி நாங்கள் நோக்க வேண்டியிருக்கிறது. கூத்திகன், சேனன், உலகநாச்சி, ஆடக சௌந்தரி, குலக்கூட்டன் ஆகியோரோடு தொடர்பட்டு நிற்கக்கூடிய வரலாற்று சான்றுகளை கொண்ட ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கிறது. இதற்கு கர்ண பரம்பரை கதைகளும் சான்றாக இருக்கிறது. ஆதியில் ஆதி திராவிடர்களின் மரபு வழிபாட்டுடன் தொடர்புடையதாக கொக்கட்டிச்சோலை தான் தோன்றீஸ்வரர் வழிபாடும் திறந்த வெளி கோயிலாக தாந்தாமலையும் இருந்ததாக கர்ண பரம்பரை கதைகளூடாக அறிய முடிகிறது. தாந்தாமலையின் உச்சியில் சிலந்தி மரம் ஒன்றும் அதனடியில் பிள்ளையார் ஒன்றும் இருந்ததாகவும் கதிர்காம யாத்திரிகர்களுடைய வழிபாட்டு தலமாக இருந்ததாகவும் அறிய கிடைக்கிறது. ஆடக சௌந்தரி ஆட்சி காலத்தில் தாந்தாமலை ஆலயத்தை தரிசித்ததாகவும் மாளிகை அமைத்து தங்கியும் இருந்ததாகவும் கர்ண பரம்பரை கதைகள் கூறுகிறது. இதற்கு சான்றாக ராசதானி அமைத்திருந்த தடயங்களும் கற்தூண்களும் சிற்ப வேலைப்பாடுகளும் சிதைந்து அழிந்த கற்களும் இந்த பகுதியில் காண கிடைக்கிறது. இந்த பிரதேசம் மலையும் மலை சார்ந்த இடமும் வயலும் வயல் சார்ந்த இடமுமாக உள்ளதால் அதிகளவான மக்கள் மழையை நம்பி விவசாயம் செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் மழை இல்லாத காலங்களில் மலை பிள்ளையாருக்கு பொங்கல் வைத்து பூசை செய்தால் மழை பொழிந்து இன்புற்ற வரலாறுகள் உள்ளதாகவும் இந்த வழக்கம் எப்போதும் வழக்கத்தில் உள்ளதாக சொல்லப்படுகிறது. 1956 ஆண்டிலே ஏற்பட்ட இனக்கலவரத்தினால் தமிழ் மக்களால் பாரம்பரியமாக வழிபாட்டு வந்த இந்த வழிபாட்டு முறைகளில் சங்கடமும் தடையும் ஏற்பட்டது. இதனால் கதிர்காம கந்தனை தாந்தாமலையில் கண்டு வழிபட்டதாகவும் கூறப்படுவதோடு இன்னொரு பக்கம் தாந்தாமலை ஆலயம் கவனிப்பாரற்று காடு சூழ்ந்து இருந்தபோது அங்கிருந்த கட்டிடங்களும் வழிபாட்டிடங்களும் அழிந்திருந்ததாகவும் வழிபாடு இல்லாமல் போயிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் முனைக்காட்டைச் சேர்ந்த பாலிப்பூடியார் என்கின்ற நண்பருக்கு கனவிலே தோன்றிய முருகப்பெருமான் தாந்தாமலை எனும் இடத்தில் அடர்ந்த காட்டுப் பகுதிக்குள் தான் அமர்ந்திருப்பதாகவும் அந்த காட்டை துப்புரவு செய்து ஆடி தீர்த்தோற்சவத்தை செய்யுமாறு கூறி மறைந்ததாகவும் இத்தகையதொரு நிலையில்தான் தாந்தாமலை காட்டினை முனைக்காட்டைச் சேர்ந்த ஒரு குழுவினர் சுத்தப்படுத்தி காடு வெட்டி ஆலயம் அமைத்து திருவிழாக்களை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த இடத்திற்கு நிறைய பெயர்கள் சொல்லப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல சாந்தமலை, தாண்டவகிரி, பொக்கிஷமலை என்று சொல்லி பல பெயர்கள் அமைய பெற்றிருக்கிறது. எனவே மிக அழகான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய தாந்தாமலை முருகன் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் எதிர்வரும் 9ஆம் தேதி வரையில் செல்லக்கூடிய இருக்கும். 9ஆம் தேதி காலை வேளையில் தான் சுபமுகூர்த்த வேளையிலே தீர்த்தோற்சவம் நடைபெற இருக்கிறது. எனவே 8ஆம் தேதி இரவு இறுதி இரவாக இருக்க போகிறது. இறுதி நாள் திருவிழாவை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஈழ தேசத்தினுடைய பல பிரதேசங்களிலும் இருந்து வர இருக்கிறார்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கு மட்டுமல்லாமல் மலையகத்திலிருந்தும் நிறைய சொந்தங்கள் இந்த இடத்தில் தாந்தாமலை முருகனை தரிசிப்பதற்காக வந்திருந்தார்கள். எனவே ஆலயத்திற்கு வந்த உறவுகள் வருகை தர முடியவில்லை என்று சொன்னாலும் உள்ளூரிலோ வெளியூரிலோ இருக்கக்கூடிய அன்பான உறவுகள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருளாசி கிடைக்க அன்பான பிரார்த்தனைகள்.